ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் வந்து இன்றைக்கி ஸ்கூல் சேர்க்க போகிறேன். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். மதியம் ஸ்கூல் சேர்க்கறதுக்காக காலையில் இந்த மாதிரிலாம் அவ்வளோ தொந்தரவு பண்ணி எழுப்பிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. மதியம் எழுந்ததுக்கப்புறமா மதியம் போகிறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மதியோட ஃப்ராக் எல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ஃப்ராக் தான் அடிச்சிட்ருக்கு. இன்னும் கூட பாதி பக்கத்தில் வச்சுருக்கேன். இது வந்து எப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு ஏதாவது டிப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னால் வந்து இதை மடித்து வச்சு மெயின்டைன் பண்ணவே முடியல. நான் அப்படியே வந்து இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு ரேக் ஃபுல்லாக இதுக்கே சரியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். போன வருஷம் பர்த்டேக்கு வந்து அம்மா பாப்பாவுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து இன்றைக்கி போட்டுட்டு போகிறா. இந்த ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து மதியம் கூட்டிட்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் வந்து சூப்பராக கிளம்பியாச்சு. ஃபைனலாக மதியம் நான் எல்லாம் கிளம்பியாச்சு. இன்றைக்கி என் வண்டிக்கு லீவு, அதனால் வந்து வண்டி உள்ளே விட்டாச்சு. இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வண்டியில் தான் போகிறோம். இன்றைக்கி 3 பேர் கிளம்பிட்டு டேரெக்டாக ஸ்கூலுக்கு தான் போனோம். ஸ்கூல் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சு தான் வந்திருந்தோம். மதிக்கிட்ட கேட்டால் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக சொன்னால் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஜாலியாக கிளம்பி வந்திருந்தா. ஸ்கூல் போய்ட்டும் கூட அட்மிஷன் போட்டோடனே நான் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அந்த மாதிரி இருந்தது. நான் ஸ்கூலுக்குலாம் போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிளிப் எடுக்க ஆரம்பித்தேன். அடுத்தது வீடெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் வரும்போதே மதியம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிட போயிட்டோம். நானும் மதியம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. மதியம் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க பிரியாணியை. அடுத்ததாக வீட்டுக்கு வந்துட்டு இதான் மதியோட புக்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஈவினிங் டீ போட்டு குடித்தோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் போச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட ஃபஸ்ட்டில் வந்து இந்த 2 பேங்கிள் வாங்கியிருந்தேன். அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் வேணால் அதுக்கப்புறம் நானே இன்னும் பெருசாக அந்த வலையில் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு போயிருந்தேன். அதுதான் வந்து உங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றும் வந்து 1 சவரன் சொல்லி 2 சவரனில் வாங்கியிருந்தேன். என்னடா ப்ளைனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து ப்ளைனாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். அது இல்லாமல் எனக்கு பட்டு சாரீ கூடலாம் மேட்ச் பண்ண இது ஓகேவாக இருக்குன்னு தோணுச்சு. எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 2 வலையில் தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மதியம் வந்து மண்டேலேருந்து ஸ்கூல் போவோம். அதுக்கப்புறம் என்ன லஞ்ச் கொடுக்குறேன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாக்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.